எடுத்து எடுத்தாச்சா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிங்காநல்லூர்லேருந்து வெள்ளலூர் வரைக்கும் போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் பாலம் ஏற போகிறோம். சிங்காநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம லெஃப்ட்டு திரும்பினோம் அப்படின்னா வெள்ளலூர் போயிடலாம். மினி பஸ் நின்றுச்சு, பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. சிங்காநல்லூர்லேருந்து வெள்ளலூர் வரைக்கும் மினி பஸ் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர்லாம் மினி பஸ்ஸு விட ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸு போகாத ரூட்டாக பார்த்து விட்ருக்காங்க. பாலம் ஏறிட்டுருக்கோம். இதுதான் வெள்ளலூர் பாலம். மதியானம் டைம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2:30 ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிட வேற இல்லை. ஏதாவது சாப்பிட்லான்னு வெள்ளலூரில் கடை இருக்கான்னு தெரியல. வெள்ளலூரில் ஒரு கடை இருக்குது, அங்கே மீல்ஸ் இருக்குமான்னு தெரியல. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் விவசாய நிலமாட்டிருக்கு, அந்த சைட்லாம் ரயில்வே ட்ராக் கட்டுருக்கு கீழே. இந்த பாலத்துல நைட்லாம் வந்தோன்னா பயமாக இருக்கும். இருட்டாக இருக்கும் நைட்லாம், லைட்லாம் இருக்காது. லைட்டை ஒரு டைம் ஒர்க் ஆகும், ஒரு டைம் ஒர்க் ஆகாது. ஆனால் ரெண்டு சைடும் வீடுகள்லாம் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கும் நைட்லாம். லெஃப்ட் சைடும் வாழை மரம் போட்டிருக்காங்க. இந்த வெள்ளலூர் வழியில் போய் எல்என்டி பைபாஸ் தான் டச் பண்ணலாம். இந்த வெள்ளலூர்லேருந்து இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வரும், அதுலேருந்து லெஃப்ட்டு போனால் எல்என்டி பைபாஸ் போயிடும்னு நினைக்கிறேன். வெள்ளலூர், அடுத்து கஞ்சிக்கோணம், பாளையம், இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போகலாம். இது வரைக்கும் தான் போயிருக்கேன். எல்என்டி பைபாஸ் எப்படி போகிறதுன்னு எனக்கு வழி தெரில. மேப் போட்டு தான் போக முடியும். முன்னாடி வர லாரி வேகமாக போயிட்டுருக்கு. ஓகே, வாட்டர் ஐயோ ஐயோ, தண்ணிலாம் குளிக்கல விட்டாங்கன்னா தண்ணிலாம் கொட்டுது பாருங்க, ஃபுல்லாக இருக்காட்டிருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் இப்போ போயிட்டு வெள்ளலூரில் ஏதாச்சும் கடை இருந்தால் பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு. இங்கே இந்த பாலம் வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே போய் போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த பாலம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நிரம்பிடும் இந்த பாலம். பாலம் கட்டிட்டாங்க, பரவாயில்ல. இந்த பக்கமும் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, டிராஃபிக்லாம் ஆகாது போல். சக்தி விநாயகர் நகர், வெள்ளலூர். இதில் போய் நம்ம ரைட் சைடில் திரும்பினோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு போயிடலான்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் திரும்பினா தான் எல்என்டி பைபாஸ் போகிற வழி. லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு திரும்பணும். லெஃப்ட் தான் திரும்புது. அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தாண்டி வெங்கடேஸ்வரா மெஸ்ஸுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் பரோட்டா வெஜ் குருமாலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். கமெண்ட்ஸில் பார்த்தா கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இல்லை அப்படின்னாங்க. சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இதில் ரைட் சைடு. எதுவும் இல்லையாட்டிருக்கு. கடையை க்ளோஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மணி 2:30 மணி.
மதியானம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. வெள்ளலூரில் வெங்கடேஸ்வரா மெஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். சாப்பாடோட ரேட் வந்து 90 ரூபா. சிக்கன் கிரேவி கொடுத்துட்றாங்க. சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, மோர் கொடுத்துட்றாங்க. கூட்டு பொரியல்லாம் இல்லை, அளவு சாப்பாடு தான் போல். சிக்கன் கிரேவி நல்லா இருந்துச்சு. சிக்கன் கிரேவி வச்சே நான் சாப்பாடுலாம் சாப்பிட்டு கடைசியில் ரசம் மட்டும் தான், சிக்கன் கிரேவி ரசம் மட்டும் தான் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் 90 ரூபாய்ங்கிறது ஓகே. ஏன்னா கூட்டு பொரியல்லாம் இல்லை, அப்பளம் வைக்கிறாங்க. இருந்தாலும் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் சிக்கன் கிரேவி நல்லா இருந்துச்சு. அது சிக்கன் கிரேவி கொடுக்கறனால எக்ஸ்ட்ரா இது பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து வெள்ளலூர் பாலம் ஏறிட்டு இருக்கோம். வெள்ளலூர் பாலம் ஏறிட்டு நம்ம வந்து பீலமேடு போனோம்.